அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான், ஒரு சின்ன கிளாஸ். எல்லாமே 2 ரூபா காயின் தான். இதில் மொத்தம் ஒரு 4 3 7 நாணயம் இருக்குது. எல்லா நாணயமே அந்த 10 12 விதமாக டிவைட் பண்ணியிருக்கும். எல்லா நாணயமும். இது ஒரு நாணயம், இந்த இருக்கா கட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்னொரு தடவை எண்ணுவான், இந்த தலை உச்சியிலிருந்து எண்ணுவான். இதிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விதமாக இருக்குது. 2 ரூபா நாணயத்தினோட ஸ்டைலு முத்திரை எத்தனை 11 டிவைடட் 11 இருக்கும். இந்த சைடு அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த சைடு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு சிங்கிள் டை தெரியும், இந்த சைடு வந்து உங்களுக்கு டபுள் டை தெரியும். தெரியுதா? 2 டை தெரியுதா? 1 2 டை தெரியுதா? இந்த பக்கம் சிங்கிள் டை தெரியுதா? இந்த பக்கம் இது 1 தான். இப்படி வந்தீங்கன்னா இதிலிருந்து 2 ஆரம்பம், 2 டை ஆரம்பம். இது ஒரு எரர் காயின். இது டபுள் டை, இது சிங்கிள் டை. அந்த பக்கம் ஃபுல்லாகவே சிங்கிள் டை, இங்கிட்ட மட்டும் டபுள் டை. இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் தெரியுதா? 5 ஸ்டார், ஒரு ஸ்டார் தான், 5 முனைகள். சத்ரபதி சிவாஜி 1999. ஒரு ரேர் காயின். இதனோட ரேட் வந்து 1500 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயின், டபுள் டை. இதனோட ரேட் வந்து 1500 ரூபா. அங்கே வச்சிடுறேன். 2வது ஒரு நாணயம், இது யூஎன்சி காயின் 1999 லண்டன் மின்ட்டு. இது எல்லாமே சிங்கிள் டை தான். அந்த 11 விதமான டை இருக்கும், 11 இருக்கும். அதேமாரி இந்த பக்கமும் 11 இருக்கும். இதுங்கிட்ட வச்சிடுறேன். அதுக்கு இன்னொரு வரலாறை சொல்லுவேன். இது அதோட சேர்ந்தது 2 ரூபா. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மெட்டலு. இந்த இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா மெட்டலு. இது யூஎன்சி காயினோட சேர்ந்தது. இது அந்த பக்கம் படம் இருந்தால் தான். அந்த பக்கம் என்ன இருக்குது? 99 லண்டன் மின்ட் தானா? இது யூஎன்சி காயின். இதில் அந்த 11 விதமான சைஸ் இருக்கும். இது 2ஐயும் உங்களுக்கு நார்மலாக காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இது 2ஐயும் இது வந்து 100% கரெக்டான காயின். இந்த சைடில் நீங்கள் ரிம்மை பார்த்தாலும் கட்டாக இருக்கும். இதோட சேர்ந்தது ஒரு நாணயம். ஒரு 1992 நொய்டா. இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த இருக்குது. இதில் வந்து 2000. இந்த நாணயம் வந்து 2000. 2 ரூபா காயின் 2000. ஒரு மின்ட்டும் கீழே இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு, நேஷனல் இன்டகிரேஷன். இது உள்ள, இது இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம், இது இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். இது உள்ளே இருக்கிற இந்த 11 விதமான இந்த டிவைடட் டிசைனு இதில் இருக்காது. இது ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும். இந்த இடத்துல கூட கொஞ்சம் தெரியுது, ஒரு டை தெரியுது. மற்ற எல்லா பக்கமே டையே கிடையாது. இதையும் திருப்பி வைப்போம், இல்லாட்டி இதையே திருப்பி வைக்கிறேன். $2 ரூபா காயின். இது எல்லாமே 2 ரூபா காயின் தான். இதில் வந்து அந்த சிங்கத்தில் வந்து இதில் இருக்கிற மாதிரி இந்த நெஞ்சாங்குழியில் வந்து இந்த டிசைன்லாம் இதில் இருக்காது. எல்லாமே சப்பையாக இருக்கும்.
இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இந்த சிங்கத்திலலாம் உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் இருக்கும். 1 2 3 இந்த வாயெலாம் இருக்கும். இதில் அப்படிலாம் இருக்காது. ஒரே இடத்துல லேசாக சிம்பிளாக இந்த சிங்கம் வேறு, இந்த சிங்கம் வேறு. இது நல்ல அகலமாக பெருசாக இருக்கும். இது அவ்வளோ அகலம் இருக்காது, நீளமாக இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் நீளமாக இருக்கும். இது அவ்வளோ நீளம் இருக்காது. இது வந்து அகலமாக பெருசாக இருக்கும். 2 சிங்கத்தை பார்த்துக்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த எழுத்துலாம் தடிமனாக பெருசாக இருக்கும். இதில் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இதில் உள்ளே வந்து இந்த டிவைடு தெரியும், இங்கே இந்த டிவைடு தெரியாது. ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். சரி, 2 சைடுமே இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது. ரிம் எட்ஜு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். இந்த ரிம்மை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கிட்டீங்களா அந்த ரிம் எப்படி இருக்குன்னு? இது ஃபுல்லாகவே ரவுண்ட் ரிம், பிளாங்காக இருக்கும். எந்த டிசைனும் இருக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. கையில் தான் நிற்க மாட்டுக்கு, சுற்றி காமிக்கேன். செக்யூரிட்டி எட்ஜு கிடையாது, ரீடர் எட்ஜு கிடையாது. நாங்கள் வந்து தரையில் உரசி இதை வந்து தேய்ச்சி இந்த மாதிரி உருவாக்கலை. டையே இந்த மாதிரி தான். விளிம்பை உருவாக்கிடலாம், உள்பக்கமும் அது இல்லாமல் உருவாக்க முடியாதுல்ல. இது உள்பக்கமும் டையை பார்த்துக்கோங்க, இந்த பக்கமும் டையை பார்த்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி சைஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் சுற்றி டையவும் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா, இது நாங்கள் தேய்ச்சி சுற்றி வலுவலுன்னு ஆக்கணும்னா இந்த நாணயத்தை விட இது குட்டை நாணயமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா 3மே ஒரே டயாமீட்டர். அணு அளவோடு உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. பார்த்துக்கிட்டிங்களா? நடுவில் இருக்கிறது மட்டும் பிளாங்காக இருக்கும். எட்ஜு 2 சைடு உள்ளதும் டிவைடேட்டராக இருக்கும். நடுவில் உள்ள காயின் மட்டும் பிளாங் எட்ஜு. இந்த 2 நாணயமும் டிவைடேட்டாக இருக்கும். எட்ஜு மட்டும் இல்லாமல் நாணயத்துக்கு உள்ளேயும் ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக கிளியனாக இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்செலாம் இருக்காது. இந்த பக்கமும் அப்படித்தான் இருக்கும், வளைஞ்செலாம் இருக்காது. 2000 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு 100% ஒரு எரர் காயின். இதனோட ரேட்டு வந்து 1000 ரூபா. அந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டு வந்து 1000 ரூபா. இது 3 ஒரு பக்கம் இருக்கட்டும். இது யூனியன்ஸ் காயின் 2 50 ரூபா தான். சத்ரபதி சிவாஜி ஒரு ஹைதராபாத் மின்ட்டு உங்களை நான் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. இந்த காமிச்சிருக்கேன்னா, அடுத்து இன்னொரு சத்ரபதி சிவாஜி, அதில் டபுள் டை காமிச்சேன். இது எல்லாமே சிங்கிள் டை தான், ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் காமிக்கிறேன். இந்த பக்கமும் எல்லாம் சிங்கிள் டை தான். காயினை பார்த்துக்கோங்க. 1500 ரூபா ஒரு நாணயம். இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு, சத்ரபதி சிவாஜி. சிங்கிள் டை தான். அது ஒரு நாணயம் தான், டபுள் டை இருந்துச்சு. இது 1500 ரூபா. இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த 2க்கு உள்ளே ஒரு 2 கிடக்கு. இந்த 2 போட்டிருக்கா, 2. இந்த 2க்கு உள்ளே ஒரு 2 இந்த வளைஞ்சிருந்து ஒரு கோடு வருது, நூல் மாதிரி ஒன்று வருது வருங்க. இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்து, இந்த பக்கமும் உள் சைடாக ஒரு பார்டர். இந்த வந்து இதுலேயும் உள் சைடு இப்படி ஒரு பார்டர் வந்து இந்த மேலே இந்த வருது வரும், கொக்கி மாதிரி இருந்த போது வருங்க. இந்த 2 வேறு, இந்த 2 வேறு. இந்த 2 வந்து கரெக்ட் 2, பியூர் 2. இந்த 2க்கு உள்ள இன்னொரு நூல் ஒரு 2 போகுது. தெரியுதா உங்களுக்கு? நம்ம இது வரைவோம்ல, சுவரில் வரைவோம்ல, 2 ஒட்டு ஒரு அழகாக இருக்கிறது கொண்டு சுற்றி ஒரு பார்டர் போடுவோம்ல. அது இந்த 2 பார்த்துக்கோங்க. இன்னொரு நாணயத்திலும் காமிக்கிறேன். இந்த 2ஐயும் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள 2ஐயும் பார்த்துக்கோங்க. இந்த 2க்கு உள்ள ஒரு நூல் வடிவம் மாதிரி ஒன்று போகுது. இதுலேயும் கீழே ஒரு கோடு மாதிரி போகுது. இதில் கீழே தெரியல, ஆனால் ஒரு அணுளவு கோடு மாதிரி போகுது. இதில் தான் பக்காவாக உள்ளே ஒரு 2க்கு உள்ளே இன்னொரு 2 தெரியுது. ஆனால் இது யூஎன்சி காயின். இதில் தெரியுதான்னு பாருங்கள், தெரியலை. இப்படித்தான் 2 இருக்கணும். ஆனால் இது இப்படி இருக்குது. உள்ளே இன்னொரு நூல் மாதிரி ஒரு 2 இருக்குது. விலையெல்லாம் ஒரே விலை தான், நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த எரருக்காண்டி எக்ஸ்ட்ராலாம் காசு கேட்க போகிறதில்ல. இது என்னுடைய 26 வருஷம் நாணய சேகரிப்பில் இதுதான் எனக்கு கிடச்ச முதல் நாணயம்.
1992 நொய்டா மின்ட்டு 100க்கு 200% நொய்டா மின்ட்டு. அதில் நோ டவுட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கேன், பார்த்துக்கோங்க. 1992 ஒரே ஒரு நொய்டா மின்ட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு எனக்கு, என்னுடைய கலெக்ஷன்லேயே. ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்டார், இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது நொய்டா மின்ட்டா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நாணயத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. இதில் 2 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சிங்கமும் ஒரு மியூல் காயின் மாதிரி தான் இருக்குது. சிங்கம் 2 கண்ணு வாயெல்லாம் வச்சு. இந்த சிங்கங்கள் தேயும் வைக்கும் வித்தியாசங்கள் இருக்கலாம். இது நாட் ஃபார் சேல், இது விற்பனைக்கு அல்ல. ஏன்னா என்னுடைய நாணயத்திலேயே இதுதான் எனக்கு இதுவரைக்கும் நான் தேடினதில் கிடைச்ச ஒரு ஒரிஜினல் நொய்டா மின்ட் நாணயம். ஏன்னா இது வரைக்கும் வேலை எல்லாருமே மும்பையை வச்சுக்கிட்டு தான் நொய்டான்னு சொல்லி ஏமாத்தினாங்களே தவிர, சார் நொய்டா மின்ட் 92 இருக்குது, அது வேணுமா, எத்தனை வேணும் அப்படி இப்படின்னா நேர்லேயே கொண்டு வந்து நான் நாணயத்தை வாங்காமல் பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்து விட்டு எனக்கு ஒரு 500 ரூபா செலவு. நாணயத்தை வாங்குறோன்னா வாங்கலே, போலி நாணயங்களை வாங்க மாட்டேன், தயவுசெய்து விற்காதீங்க. இப்போ ஒரு நண்பரிடம் போலி நாணயம் 500 நாணயம் வாங்கினேன், இது போலின்னு தெரிஞ்சு 490 நாணயத்தை கொடுத்துட்டேன். 10 நாணயம் வாங்கி வச்சுருக்கேன், அதை குப்பையில் விட போகிறேன். அது வாங்கின நாணய காசு வந்து எனக்கு வேஸ்ட். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாரும் என்கிட்ட கேட்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. நானும் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சி நீங்கள் யாரும் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். 92 நொய்டா ரைட்டு, வணக்கம். இதில் ஏதேனும் உங்களுக்கு நாணயங்கள் வேணும்னா இன்றைக்கி பதிவு இது, எது வேணும்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வணக்கம். 2 நாணயம் மட்டும் யூஎன்சி காயின். இதுவும் பார்த்தாலே தெரியணும்ல. இதுவும் லண்டன் மின்ட். இது சிவாஜி. இதுவா, இதுதான். இது 2 யூஎன்சி காயின். இது 2 பார்த்துக்கோங்க. சும்மா வெறும் 50 ரூபா தான், ரொம்ப அதிகமெலாம் கிடையாது. மற்றதான் அது 1500. 1992 நான் விற்க விரும்பலை, வேணுங்கிறவங்க லைனுக்கு வாங்க நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த எரர் காயின் 1000 ருபீஸ், ரவுண்ட் எரர் இந்த இருக்கு வரும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக உங்கள்கிட்ட அந்த பதிவை போடல எனக்கு ஒரு சந்தோஷம்.